நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வந்து லா ஆஃப் மோஷன்ல அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துருப்போம். ஓகேங்களா, தேடியல் கண்டென்ட்ஸ் தான் பார்த்துருப்போம். அதை பேஸ் பண்ணி ரொம்ப பேசிக்கான சம்ஸ் எந்த மாதிரி கேட்கலாம், ஈக்குவிலிபிரியம் பேஸ் பண்ணி சம்ஸ் எந்த மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஒவ்வொரு சம்மா பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a player takes 0.1 second in catching a ball of mass 150 gram moving with velocity 20 meter per second. The force imparted by the ball on the hands of the player. கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பால் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல வருது. அந்த ஸ்பீடு வர பால ஒருத்தர் வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல கையில பிடிக்கிறாங்க. அப்படி பிடிக்கும் போது அந்த ஒரு பால் எவ்வளவு ஃபோர்ஸா அவங்க கையில கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்னது நமக்கு தெரிஞ்சு, F equal to ma1, இன்னொன்னு என்னது அப்படின்னா F equal to v into dm by dt. இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஃப்ரம் நியூட்டன்ஸ் செகண்ட் லா படி. ஓகேங்களா, இங்க क्वेश्चन என்ன டேட்டாஸ் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைம் கொடுத்திருக்காங்க எவ்வளவு அப்படின்னா 0.1 செகண்ட். நெக்ஸ்ட் மாஸ் ஆஃப் த பால் எவ்வளவு அப்படின்னா வந்து 150 கிராம் அல்லது கேஜிக்கு மாத்திரம் அப்படின்னா 150 into 10 power minus 3 kg அல்லது வேற எப்படி எழுதலாம் 0.15 kg எழுதலாம். ஓகேங்களா, வேற என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வெலாசிட்டி கொடுத்திருக்காங்க எவ்வளவு 20 meter per second. 20 meter per second. ஓகேங்களா, இந்த இடத்துல இது கான்ஸ்டன்ட் மாஸ் சிஸ்டமா வேரியபிள் மாஸ் சிஸ்டமா நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். பாலோட மாஸ் மாறப்போது நம்ம கையில ஒரு பால் வருது, அந்த பாலை நம்ம கேட்ச் பண்றோம். அப்படி கேட்ச் பண்ணும்போது பாலோட மாஸ் கண்டிப்பா மாற போறது இல்லை. ஓகேங்களா, அப்படி மாற போறது இல்லைங்கும் போது அது கண்டிப்பா கான்ஸ்டன்ட் மாஸ் சிஸ்டம் தான். அப்ப நம்ம ஜஸ்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அப்ப F equal to m into a, பட் ஆக்சலரேஷன் அவங்க கொடுக்கல, அதுக்கு பதிலா வெலாசிட்டியும் டைமும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சலரேஷன் equal to change in velocity by time நம்ம எழுதலாம். அப்ப which means நம்ம velocity by time இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்ப மாஸோட வேல்யூ 0.15 into velocity ஓட வேல்யூ என்ன இருக்கு 20 by time ஓட வேல்யூ 0.1. ஓகேங்களா, நம்ம 0.1 ஆல இந்த 20 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 200 கிடைக்குங்களா. அதாவது 20 1 ஆல் டிவைட் பண்ணோம்னா 20 கிடைக்கும். 20 0.1 ஆல் டிவைட் பண்ணா இன்னொரு 0 சேர்த்துக்கணும் 200. ஓகேங்களா, அப்ப 200 நம்ம இதை 12 மல்டிப்ளை பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 0.15 12 மல்டிப்ளை பண்ணா 0.3 கிடைக்கும். 20ங்கும் போது 3.0 கிடைக்கும். 200ங்கும் போது 30 கிடைக்கும். which means 30 நியூட்டன். ஃபோர்ஸோட வேல்யூ என்னது 30 நியூட்டன்ங்கிற ஃபோர்ஸ் வந்து அவரோட கையில வந்து இடிக்கும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியுது. ஓகேங்களா, ஜஸ்ட் சிம்பிள் கொஸ்டின் தான், ரொம்ப ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் வச்சு கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, பெருசா இந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நமக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டினா தான் இது இருக்கு. அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. A sand is being dropped on a belt at a rate of m kg per second. யூனிட் பாருங்க kg per second. kg per second என்னது மாஸ் per டைம்ங்களா, which means dm by dt கொடுத்திருக்காங்க. கொஸ்டின்ல என்ன அப்படின்னா m kg per second, அதாவது ஒரு மாஸ் வந்து எவ்வளவு வீதத்துல குறையுது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. The force necessary to keep the belt moving with constant velocity v. vங்கிற velocity constant velocityல அவங்க மூவ் பண்ணனும் அப்படினா vங்கிறது என்னன்னு சொல்லிட்டாங்க constant velocity அப்படினா இந்த velocityல மூவ் ஆகணும் அந்த ஒரு பெல்ட் அப்படினா தேவையான ஃபோர்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இங்க வந்து மாஸ் வேரி ஆகுற அந்த ஒரு சிஸ்டம் பார்த்தாலே தெரியுது. dm by dt என்னது மாஸ் வந்து வேரி ஆகுது டைமை பொறுத்து. அப்ப மாஸ் வேரி ஆகுற சிஸ்டத்துக்கான ஃபார்முலா v into dm by dt. அந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இங்க அவங்க என்னன்னு தான் கொடுத்திருக்காங்க v மீட்டர் per second தான் கொடுத்திருக்காங்க. அப்ப va தான். ஓகேங்களா, v dm by dt ஓட வேல்யூ m. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் என்னது mv அப்படிங்கறது என்னது ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா இந்த இடத்துல. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான கண்டிஷன் தான். ஓகேங்களா, ஜஸ்ட் செகண்ட் மெத்தட். ஓகேங்களா, அதாவது நியூட்டனோட செகண்ட் லா படி வேரியிங் மாஸ் சிஸ்டம்ல ஒன் ஆஃப் த क्वेश्चन இது. ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ற மாதிரி இருக்கு. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்த क्वेश्चन, a train is moving with a velocity. train எவ்வளவு ஸ்பீட்ல மூவ் ஆகுது 20 meter per second. on this dust is falling at a rate of 50 kg per minute. dust வந்து fall ஆகுது at a rate of kg per minute. இதுவுமே என்னதான் மாஸ் per time தான். அப்ப dm by dt கொடுத்திருக்காங்க. dm by dt எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க 50 kg per minute. ஓகேங்களா,
கேஜி பெர் மினிட் அப்படிங்கும்போது நம்ம அதை எதுக்கு மாத்தணும், கேஜி பெர் செகண்ட் தான் எஸ்ஐ யூனிட். அப்ப 50 பை மினிட் வந்து செகண்டா மாத்தும் போது எவ்வளவு வரும், 60 மாறும். ஆமாங்களா, 50/60 கேஜி பெர் செகண்ட் அப்படிங்கறத நம்ம மாத்திக்கலாம் dm by dt. வேற என்ன கொடுத்திருக்காங்க, the extra force required to move this train in constant velocity. constant velocity மூவ் ஆகிறதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. அப்ப நம்ம ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். F equal to மாஸ் வேரி ஆகிற சிஸ்டம். அப்ப ஃபார்முலா என்னது, d into dm by dt. அப்ப v ஓட வேல்யூ 20, dm by dt ஓட வேல்யூ 50/60. ஓகேங்களா, ஜஸ்ட் ஜீரோஸ் கேன்சல் பண்றோம் அப்படின்னா 5 2 4 10. அப்ப 100/6 வரும். அப்ப 16.66 எவ்வளவு வருது, 16.66 நியூட்டன் அப்படிங்கிறது ஆன்சரா வருது. ஆப்ஷன்ல இங்க இருக்கு. ஓகேங்களா, 16.66 நியூட்டன் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஜஸ்ட் மறுபடியும் ஒரு ஆஃப் த சிம்பிளஸ்ட் क्वेश्चन தான். நியூட்டனோட செகண்ட் லா பேஸ் பண்ணி, பேரிங் மாஸ் பேஸ் பண்ணி இந்த மாதிரி மாடல்ல, ஓகேங்களா நான் இப்ப போட்டுட்டு இருக்கீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி மாடல்ல அல்லது ரெண்டு டேர்ம்ஸ், இந்த மாடலையும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாடல் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணியும் क्वेश्चंस வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அடுத்த क्वेश्चंसக்கு போலாம். ஓகேங்களா, சரி ஓகே, क्वेश्चंस என்ன இருக்குன்னு பார்த்தறலாம். A mass m is suspended by a rope from rigid surface at P as shown in the figure. Another rope is tied at the end of Q. Pங்கிற எண்ட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, கனெக்ட் பண்ணிருக்காங்க. Qங்கிற எண்ட்ல இருந்து Fங்கிற ஃபோர்ஸ் வந்து ஹரிசான்டலா கொடுக்கறாங்க அப்படின்னா என்ன क्वेश्चनல கேக்குறாங்கன்னா, இந்த ஆங்கிளை கேக்குறாங்க, வெர்டிகலோட அந்த ஒரு ரோப் மேக் பண்ற ஆங்கிளோட வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி. ஐ மீன் ஆங்கிளை வந்து தீட்டான்னு கொடுத்துட்டு the tension in the string கேக்குறாங்க. சாரி, PQங்கிற கைத்துல இருக்க டென்ஷனை கேக்குறாங்க क्वेश्चना. ஓகேங்களா, ஜஸ்ட் நான் வந்து டயக்ராம் கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் டயக்ராம் வரைஞ்சிட்டேன். Fங்கிற ஃபோர்ஸ் இது P, இந்த பாயிண்ட் Q, இங்க டென்ஷன் இருக்கு. ஓகேங்களா, இந்த ஆங்கிள் தீட்டா, இது மாஸ் வந்து m. ஓகேங்களா, ஜஸ்ட் இதுதான் நமக்கு இருக்க டேட்டா. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, டென்ஷன் கேக்குறாங்க. ஓகேங்களா, ஆப்ஷன்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் sin தீட்டா, f by sin தீட்டா, f by cos தீட்டா, ஃபோர்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் f வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, முதல்ல நம்ம இது இந்த மாதிரி மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பொருள் நகரமா ஜஸ்ட் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இந்த பொருளை வந்து ஜஸ்ட் சஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ், ஹரிசான்டல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சிஸ்டம் நகரமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நகராது. விச் மீன்ஸ் சிஸ்டம் வந்து ஈக்குவலிபிரியம்ல இருக்கு. ஓகேங்களா, சிஸ்டம் எதுல இருக்கு, ஈக்குவலிபிரியம்ல இருக்கு. நம்ம காம்பனன்ட்ஸா பிரிக்கலாம். இது தீட்டா அப்படின்னா இந்த என்ன வரும், சைன் வரும், இது காஸ் வரும். அப்ப காம்பனன்ட்ஸா பிரிக்கும் போது இது என்ன வரும்னா, இது ஆப்போசிட் டி சைன் தீட்டா, ஆப்போசிட் வந்து டி சைன் தீட்டா, அட்ஜசன்ட் வந்து என்ன வரும், டி காஸ் தீட்டான்னு வரும். அப்ப ஜஸ்ட் ஒரு டென்ஷன் இப்படி இருக்கு அப்படின்னா அது ஒரு ரெண்டு காம்பனன்ட்ஸ் இங்க போகும், இன்னொன்னு இங்க போகும். அது நமக்கு தெரியும். அப்புறம் வெக்டர் ரெசல்யூஷன். ஓகேங்களா, ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர் படி இது நமக்கு தெரியும். அப்ப இந்த இடம் தீட்டான்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப இது என்ன ஆகும், டி சைன் தீட்டாவாயிடும், இது டி காஸ் தீட்டாவாயிடும், இதுதான் அந்த ஒரு டி. ஓகேங்களா, ஜஸ்ட் இதை வச்சு நம்ம ஈக்குவலிபிரியம்ல இருக்கு, ஈக்குவலிபிரியம்ல இருக்குன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்க டூ ஃபோர்ஸஸ் என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாம். ஆமாங்களா, அல்லது ரெண்டு ஃபோர்ஸையும் மைனஸ் பண்ணா 0. விச் மீன்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்னா, டி சைன் தீட்டா மைனஸ் எஃப் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம், அல்லது டி சைன் தீட்டா ஈக்குவல் டு எஃப்னு எழுதலாங்களா. ஆப்போசிட்ல இருக்க ரெண்டு ஃபோர்ஸஸ் ஈக்குவேட் பண்ணலாம், அல்லது ரெண்டு ஃபோர்ஸையும் மைனஸ் பண்ணலாம். ஏன்னா ஒன்னு பிளஸ்னா இன்னொன்னு என்னது மைனஸ். ஓகேங்களா, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா ஈக்குவல் டு 0 அதுதான் வரும் நமக்கு தெரியும். ஏன்னா அதுதான் ஈக்குவலிபிரியம் கண்டிஷன். ஃபோர்ஸ் வந்து நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி 0 அப்படிங்கிறது என்னது, ஈக்குவலிபிரியம் கண்டிஷன். இதே இன்னொன்னு எழுதுறோம் அப்படின்னா கீழே என்ன இருக்கு, இங்க எம்னா எம்ஜி இருக்கு, மேல டி காஸ் தீட்டா இருக்கு. அப்ப டி காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம்ஜி. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்மளால எழுத முடியும். ஓகேங்களா, இந்த ஒரு டயக்ராமா வச்சு அவங்க கொடுக்குற கண்டிஷன் வச்சு இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் நம்மளால எழுத முடியும். அதுபடி क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எஃப் பேஸ் பண்ணி இருக்கு. அவங்க டி தான் கேக்குறாங்க. இதுல இருந்து நம்மளால டி கண்டுபிடிக்க முடியும், இதுல இருந்து டி கண்டுபிடிக்க முடியும். பட் அவங்க எஃப் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். அப்ப நமக்கு டி மட்டும் வேணும்னா என்ன வரும், எஃப் பை சைன் தீட்டா, டென்ஷன் என்னன்னு வருது, எஃப் பை சைன் தீட்டான்னு கிடைக்குது. ஓகேங்களா, ஜஸ்ட் இதுதான் இதுக்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிள் கண்டிஷன் தான். ஜஸ்ட் ஈக்குவலிபிரியம் பேஸ் பண்ணி போடுற கொஸ்டின். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு பொருள் நகர்ல அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டீங்கனாலே என்ன பண்ண முடியும், நம்மளால காம்பனன்ட்ஸ் பிரிச்சு. ஓகேங்களா, பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கு, காம்பனன்ட்ஸ் பிரிச்சு, காம்பனன்ட்ஸ் பிரிச்சு ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஈக்குவேட் பண்ணி நமக்கு தேவையான வேல்யூஸை
ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. இதுக்கு ஆன்சர் வந்து என்னது, f by sin theta நமக்கு கிடைச்சது. ஓகேங்களா, f by sin theta அப்படிங்கிறது நமக்கு ஆன்சரா கிடைச்சது. அடுத்த क्वेश्चनக்கு போலாம். ஓகே, in the following diagram the pulley P1 is movable and the pulley P2 is fixed. P2 is fixed. The angle theta will be, ஓகேங்களா, தீட்டாவோட வேல்யூ கேக்குறாங்க. ஜஸ்ட் தீட்டா இங்க இருக்கு. P2 வந்து ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கீழே இருக்கிறது என்னது, இந்த இடத்துல mg இருக்கும், வெயிட்னு சொல்லிட்டாங்க, அல்லது w அல்லது mg. மேல என்ன இருக்கும், டென்ஷன் இருக்கும். ஆமாங்களா, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுது, ஒரே கயிறு தான் இப்படி வருது. ஆமாங்களா, ஒரே கயிறு தான் இப்படி வருது. அப்ப எல்லாத்துலயும் என்னதான் இருக்கு, டி தான் இருக்கு. இந்த இடத்துலயும் டி, இந்த இடத்துலயும் டி, இந்த இடத்துலயும் ஐ மீன் இந்த மாதிரி வருங்களா, எல்லா இடத்துலயுமே நமக்கு என்னதான் இருக்கு, டி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இந்த ஒரு இடத்த வச்சு நம்ம என்ன எழுத முடியும் அப்படின்னா T equal to W ன்னு எழுத முடியும், ஒரு கண்டிஷன். ஓகேங்களா, T equal to W ன்னு எழுத முடியும். நெக்ஸ்ட் இந்த இடத்த வச்சு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், அவங்க ஆங்கிள் தீட்டா தான் கேக்குறாங்க. நம்ம இது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கு கயிறு, இந்த இடத்துல T இருக்கு அப்படின்னா ஓகேங்களா, காம்பனன்ட்ஸ் தான் கண்டிப்பா பிரியும். ஆமாங்களா, இப்படி டென்ஷன் இருக்கு அப்படின்னா ஒரு டென்ஷன் இப்படியும் ஒரு டென்ஷன் இப்படியும் பிரியும். ஆமாங்களா, இது டோட்டல் T. இந்த இடம் தீட்டா அப்படின்னா ஓகேங்களா, விச் மீன்ஸ் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இது தீட்டானா இது என்னது, ஆப்போசிட் ஆங்கிள். ஆமாங்களா, இதுதான் என்னது, ஆப்போசிட். அப்ப இது என்ன வரும், இந்த இடம் T sin தீட்டா, இந்த இடம் என்னவாகும், T cos தீட்டாவாகும். சேம் அதே மாதிரி இந்த பக்கம் போகுது அப்படிங்கும் போது இதுவுமே என்னதான், ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கு. அப்ப இந்த இடம் மறுபடியும் T sin தீட்டான்னு வரும். எல்லாமே ஒரே கயிறு, அதனால நான் வெறும் Tங்கிறத மட்டும் யூஸ் பண்றேன். அப்ப இந்த கயிறுக்கு நம்ம இதே மாதிரி காம்பனன்ட்ஸ் பிரிக்கும் போது அதுக்கு இது ஒரு T sin தீட்டா கிடைக்கும். ஆமாங்களா, இந்த இடத்துல ஒரு T cos தீட்டா கிடைக்கும். இந்த T cos தீட்டாவும் T cos தீட்டாவும் என்ன ஆகும், ஈக்குவல்ங்கும் போது கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா, இது நமக்கு பிரச்சனை இல்லை. T cos தீட்டா ஈக்குவல் டு T cos தீட்டான்னு கிடைக்கும். நமக்கு அவங்க என்ன கேக்குறாங்க, ஆங்கிள் கேக்குறாங்க. நம்ம sin தீட்டா வச்சு எடுத்துடலாம். இது ஒரு T sin தீட்டா, இது ஒரு T sin தீட்டா. கீழே என்ன இருக்கு, W இருக்கு. அப்ப மேல என்ன இருக்கு, T sin தீட்டா பிளஸ் T sin தீட்டா ஈக்குவல் டு W அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, நம்ம இது என்ன எழுதலாம், 2T sin தீட்டா ஈக்குவல் டு W. நமக்கு sin தீட்டா மட்டும் வேணும் அப்படின்னா W by 2T ன்னு வருது. Tக்கு பதிலா நம்ம என்ன எழுத முடியும், W ன்னு எழுத முடியும். எதுபடி, இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மாச வச்சு, ஏன்னா அது நகர்லன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது ஈக்குலிபிரியம் கண்டிஷன் வச்சு நம்மளால எழுத முடியும். அப்ப W divided by 2W ன்னு வரும். W கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வருது, 1/2. சைனோட வேல்யூ என்ன வருது, sin theta equal to 1/2. சைன்ல நமக்கு எப்போ 1/2 வரும், theta equal to sin inverse of 1/2. 30 டிகிரிக்கு தான் நமக்கு என்ன கிடைக்கும், சைன்ல 1/2ங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்ப இந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சர் 30 டிகிரி. ஓகேங்களா, என்ன பண்ணணும் இன்னொரு டைம் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு புள்ளி நகர்லன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கீழே இருக்க W equal to மேல இருக்க T ன்னு நம்ம ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இந்த இடத்துல அப்படி எழுத முடியுமா, கண்டிப்பா எழுத முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கு. ஓகேங்களா, அப்ப பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கும்போது நம்ம காம்பனன்ட்ஸ் பிரிக்கணும். இந்த ரோப்பை வச்சு காம்பனன்ட் பிரிக்கும் போது இந்த மாதிரி வரும். இந்த ரோப்பை வச்சு காம்பனன்ட் பிரிக்கும் போது மறுபடியும் ஒரு T sin தீட்டா அங்க வரும். ரெண்டு T sin தீட்டா அங்க மேல இருக்கிறதுனால 2T sin தீட்டா equal to கீழே என்ன இருக்கு, ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு, என்னது W. ஓகேங்களா, அப்ப W அப்படிங்கறத எழுதிட்டு ஜஸ்ட் இதுல வந்து W ஓட வேல்யூவை வச்சு T ஓட வேல்யூ இங்க கொண்டு வந்து அப்ளை பண்ணி ஜஸ்ட் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வருது, ஆன்சர் ஃபைனலா கிடைக்குது. ஆங்கிளோட வேல்யூ நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ஓகேங்களா, ஈக்குவலிபிரியம்ல இருக்கிற கண்டிஷனுக்கான அந்த ஒரு பர்டிகுலர் ஆங்கிள். அடுத்த क्वेश्चन, ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன क्वेश्चन கொடுத்தாங்க பார்க்கலாம். டிட்டர்மைன் தி டென்ஷன் T1 and T2 in the strings. டென்ஷன் தான் கேக்குறாங்க, T1 T2. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான கண்டிஷன் தான். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து என்ன அப்படின்னா டென்ஷன் T1 ஓட டைரக்ஷன் இங்க இருக்கு. அப்ப இது வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கு, எவ்வளவுனா 60 டிகிரில இருக்கு நமக்கு. அப்ப இது ரிசல்டன்ட் அப்படின்னா ரெண்டு காம்பனன்ட்ஸ் எங்க வரும், எப்பயும் போல இங்க ஒரு காம்பனன்ட் இருக்கும், இங்க ஒரு காம்பனன்ட் இருக்கும். இது தீட்டானா இது என்னது, T1 sin தீட்டான்னு sin 60. இது T1 cos 60. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா, பெருசா எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஒரு மாஸ்க்கு கீழே என்ன இருக்கும், √3g இருக்கும். mg ன்னு எழுதுவாங்களா, m ஓட வேல்யூ √3 ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப √3g. ஜஸ்ட் இதுதான் FBD இருக்கானது. ஓகேங்களா, இப்ப இந்த ஒரு பொருள் நகரமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நகராது. ஆமாங்களா, எல்லாமே ஈக்குவலிபிரியம்ல தான் இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா சம்ஸுமே என்னதான் ஈக்குவலிபிரியம் பேஸ் பண்ண சம்ஸ் தான். ஓகேங்களா, இப்ப
ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாம். T1 sin 60 ஈக்குவல் டு என்ன எழுதலாம், √3g. இது ஒரு ஈக்குவேஷன். இன்னொரு ஈக்குவேஷன் என்ன எழுதலாம் அப்படின்னா T1 cos 60 ஈக்குவல் டு T2 எழுதலாம். ஆமாங்களா, இது வந்து ஹரிசாண்டலா இருக்கு. இதுக்கு காம்பவுண்ட் பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஹரிசாண்டலாவோ வெர்டிகலாவோ இருந்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், காம்பனன்ட்ஸ் பிரிக்க மாட்டோம். which means காம்பனன்ட்ஸ் பிரியாது ஆக்சுவலா. ஓகேங்களா, அந்த ஒரு ரீசன் தான். நம்ம இதுல இருந்து வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். T1 ஈக்குவல் டு sin 60 ஓட வேல்யூ √3/2 நமக்கு கிடைக்கும். ஈக்குவல் டு இங்க √3 இன்ட்டு g ஓட வேல்யூ 10. நமக்கு T1 மட்டும் வேணும் அப்படின்னா √3 இன்ட்டு 10 டிவைடட் பை நமக்கு என்ன வரும், √3/2 வரும். 2 மேல போயிடும். √3 கேன்சல் ஆயிடுச்சு. என்ன வரும், T1 ஈக்குவல் டு 20 நியூட்டன் கிடைக்கும். T1 ஓட வேல்யூ என்னது, 20 நியூட்டன். அப்படி இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் தான். ஓகேங்களா, T1 ஓடது. இருந்தாலும் நம்ம T2வும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, T1 ஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சது, 20 தெரிஞ்சது. 20 இன்ட்டு cos 60 1/2 கிடைக்குங்களா. cos 60 ஓட வேல்யூ என்னன்னு கிடைக்கும், 1/2 கிடைக்கும். ஈக்குவல் டு T2 கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 10. which means T2 ஓட வேல்யூ என்னன்னு கிடைக்குது, 10 நியூட்டன் கிடைக்குது. T2 ஓட வேல்யூமே கரெக்டா நமக்கு கிடைக்குது. T1மே கரெக்டா கிடைக்குது. ஓகேங்களா, T1 T2 ஓட வேல்யூஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப T1 ஓட வேல்யூ 20, T2 ஓட வேல்யூ 10 அப்படிங்கறது நமக்கு கிடைக்குது. மறுபடியும் சேம் as சிம்பிளான ஈக்குலிபிரியம் பேஸ் பண்ண क्वेश्चंस. ஓகேங்க, இந்த ஈக்குலிபிரியம் பேஸ் பண்ண क्वेश्चंस கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, NLMல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் இருக்கு. பட் இதுவுமே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான யூனிட் தான். பட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து அது மாறக்கூடியது. ஓகேங்களா, அதனால முடிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஓகேங்களா, என்ன क्वेश्चनல கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஒரு சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு சிஸ்டம்ல இருக்க அந்த ஒரு மாஸ், ஐ மீன் இந்த ஒரு ஸ்ட்ரிங்ஸோட மாஸ் இதெல்லாம் நெக்லிஜிபிள். அதே மாதிரி வந்து மாஸ்லாம் வேல்யூ கொடுத்திருக்காங்க. இதோட மாஸ் m, இதோட மாஸ் m, இதோட வேல்யூ √2m அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஆங்கிள் தீட்டா எந்த ஆங்கிள் இது இருந்தா இது ஈக்குலிபிரியம்ல இருக்கும், ஐ மீன் சமநிலையில இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, the angle should be, ஆங்கிளோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. நம்ம எப்பயும் போல என்ன எழுதலாம், ஜஸ்ட் இது ஈக்குலிபிரியம்ல இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப ஈக்குலிபிரியம்ல இருக்கா எதுவுமே நகராது. ஆமாங்களா, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே இருக்கிற mg எதுக்கு ஈக்குவல் எழுதிக்கலாம், t க்கு ஈக்குவல் எழுதிக்கலாம். ஆமாங்களா, அப்ப ஃபர்ஸ்ட் எது வேணாலும் நீங்க எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப t ஈக்குவல் டு mg அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷன் முதல்ல ஸ்மால் mg இருந்தா ஸ்மால் mg யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ஸ்மால் mg. ஓகேங்களா, t ஓட வேல்யூ mg. நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே இந்த இடத்துல ஒரு t இருக்கு, இந்த இடத்துல ஒரு t இருக்கு, ரெண்டுமே ஒரே கயிறு தான். ஓகேங்களா, பிரச்சனை இல்ல. இப்ப இது தீட்டானா ஆப்போசிட் என்னது, சைன். ஆமாங்களா, அப்ப இந்த இடத்துல என்ன வரும், t sin தீட்டா. அப்ப இது தீட்டானா இதுவுமே தீட்டாவா இருந்திருக்கலாம் மேபி, அல்லது இது ஒரு t sin தீட்டா. இது தீட்டா அப்படிங்கும் போது இந்த இடத்துல என்ன வரும், t cos தீட்டா. இது மூலியமா இன்னொரு t cos தீட்டா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே கண்டிஷன் தான். இந்த கைத்தினால ஒரு t cos தீட்டா அங்க வருது, இந்த கைத்தினால ஒரு t cos தீட்டா அங்க வருது. ஓகேங்களா, அப்ப ரெண்டு t cos தீட்டா இருக்கு. கீழ என்ன இருக்கு, √2m into g இருக்கு. ஆமாங்களா, √2m into g ன்னு இருக்கு. ஓகேங்களா, அதோட வெயிட், அந்த ஒரு பாடியோட வெயிட் கீழ இருக்கு. t sin θ கேன்சல் ஆயிடும், அது பிரச்சனை இல்ல. ஓகேங்களா, அப்ப நம்ம மீதி இருக்கிறத மட்டும் ஈக்குவேட் பண்ணலாம். இங்க ஒரு t cos θ என்னன்னு கிடைக்கும், 2t cos θ ஈக்குவல் டு என்னன்னு வருது, √2m into g ன்னு கிடைக்குது. t ஓட வேல்யூ நம்ம என்ன எழுதலாம், mg ன்னு எழுதலாம். அப்ப 2 into mg ஈக்குவல் டு into cos θ, சாரி 2mg cos θ ஈக்குவல் டு √2mg ன்னு கிடைக்குது. mg நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா, அப்ப cos θ வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், √2/2 ன்னு கிடைக்குது. இதை நம்ம வேற எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், √2/2 வந்து √2 into √2 ன்னு எழுத முடியும். கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 1/√2. ஓகேங்களா, cos θ ஓட வேல்யூ என்னன்னு கிடைக்குது, 1/√2 ன்னு கிடைக்குது. அப்ப cos θ நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா θ ஓட வேல்யூ 45 டிகிரி இருக்கும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும், 1/√2 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்ப எந்த ஆங்கிள் இருந்தா இந்த ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் ஈக்குலிபிரியம்ல இருக்கும் அப்படின்னா 45 டிகிரில இருந்தா சிஸ்டம் ஈக்குலிபிரியம்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஓகேங்களா, ஈக்குலிபிரியம்னா என்னது, பொருள் நகரக்கூடாது, அதுதான் மெயின். பொருள் நகரலாம் நம்ம என்ன பண்ணலாம், மேல இருக்கிறது கீழே இருக்கிறது ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை பொருள் நகருது அப்படிங்கறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணக்கூடாது, மேல இருக்கிறது கீழே இருக்கிறது ஈக்குவேட் பண்ணக்கூடாது. எப்பெல்லாம் பொருள் நகர்லையோ அப்ப நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம் மேல இருக்கிறது கீழே இருக்கிறது. ஏன் அப்படின்னா மேல இருக்கிற ஃபோர்ஸ் ஈக்குவல் டு
கீழே இருக்க ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருந்தா மட்டும் என்ன ஆகும், அந்த ஒரு பொருள் நகராம இருக்கும். நம்ம ஈக்குவலிபிரியம் கண்டிஷன்ல இதெல்லாம் பார்த்திருப்போம். ஓகேங்களா, ஜஸ்ட் சிம்பிள் கான்செப்ட் தான். ஜஸ்ட் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து இங்க பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, இன்னும் ஒரு கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, ஓகே. A block of mass 10 kg is suspended by 3 strings. Okay, tension 2 கேக்குறாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்கிறது T1, இது வந்து T3, இது T2, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா 3 ஆக்சிஸ் தெரியுது. ஆமாங்களா, ஐ மீன் 3 ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து 3 டைரக்ஷன்ல 3 ஃபோர்ஸ் இருக்கு. நீங்க எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இதுவுமே ஈக்குவலிபிரியம்ல தான் இருக்கு. இந்த ஒரு சிஸ்டம் நகருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நகராது. அப்ப கீழே என்ன இருக்கு, 10G இருக்கு, மேல T இருக்கு, ஐ மீன் T1. ஓகேங்களா, அப்ப நீங்க என்ன எழுதலாம் அப்படின்னா முதல்ல T1 ஈக்குவல் டு 10G அல்லது T1 ஈக்குவல் டு 100 நியூட்டன் எழுதலாம். ஆனா கொஸ்டின்ல T2 தான் கேக்குறாங்க. அப்ப நீங்க லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, லாமிஸ் தியரம்கான ஃபார்முலா என்ன, T1 by sin alpha equal to T2 by sin beta equal to T3 by sin gamma. ஓகேங்களா, நம்ம 3 எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு வேல்யூ இதுல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த இதை எடுத்துக்கலாம். விச் மீன்ஸ் நம்ம இது ரெண்டுத்தையும் மட்டும் எடுத்துக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா, T1 நமக்கு தெரியும். இப்ப ஆல்பா பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் இந்த டயக்ராம்லயே வரைகிறேன். ஆங்கிள் நான் முதல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இந்த பக்கமும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா, இந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இப்ப இது 30, இது பாக்குறதுக்கு ஒரு எப்படி இருக்கு, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஆமாங்களா, இந்த இடம் 90 அப்படின்னா மத்த ரெண்டு ஆங்கிளையும் கூட்டினா என்னதான் வரணும், 90 வரணும். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட கண்டிஷன் என்னது, ஒரு ஆங்கிள் 90 இருக்கும், மீதி ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரணும், 90 வரணும். அப்ப இங்க 30னா மீதி இந்த இடம் என்னவா இருக்கலாம், கண்டிப்பா 60 இருக்கலாம். இந்த இடம் 60, மறுபடியும் இந்த இடம் என்னது 19 நமக்கு தெரியும். இந்த இடம் 90ங்கும் போது அப்ப 60 மீதி எத்தனையும் கூட்டினா 90 வரும், இந்த இடம் 30 இருந்தாதான் 90 வரும். ஓகேங்களா, நல்லா பாருங்க, இந்த இடமும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இடம் இந்த மாதிரி இருக்கு. ஆமாங்களா, இந்த இடம் வந்து நான் 16 கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா, அப்ப மீதி இது எவ்வளவா இருக்கும், 30 இருந்தாதான் அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்க முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த இடம் 30, இந்த இடம் என்னவா இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா 60 தான் இருக்கும். ஓகேங்களா, மீதி இருக்கிற இந்த இடம்லாம் நமக்கு தேவையில்லை. இது ஒரு 90, இது ஒரு 90. ஓகேங்களா, ஜஸ்ட் முதல்ல இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் பிரிச்சுக்கணும். எதுக்கு அப்படின்னா லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்க டேட்டாஸ் வச்சு எந்தெந்த ஆங்கிள் எது எது வரும். ஓகேங்களா, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்பயுமே ஈக்குவலா வரும். இது 60னா இது 60 ஒன்னு விட்டு. ஓகேங்களா, இது 30னா இது 30 அந்த மாதிரி. ஓகேங்களா, சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் பிரிச்சுட்டீங்கன்னா இப்ப ஆல்பாவோட வேல்யூ இருக்கலாம். ஆல்பாங்கிறது கீழே எழுதிருக்கேன், T1 கீழே எழுதிருக்கேன். அப்ப T1 by sin alpha equal to T2 by sin beta. இப்போதைக்கு நான் இப்படி எழுதிக்கிறேன். ஓகேங்களா, T1 ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், 100 divided by sin alpha. T1ங்கிறது இங்க இருக்கு, இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆங்கிள் இந்த இடம். ஆமாங்களா, இந்த இடம் தான் T1க்கு ஆப்போசிட்ல இருக்க ஆங்கிள். அந்த இடம் எவ்வளவு இருக்கு, 60 plus 30 90 வரும். அப்ப sin 90 டிகிரி equal to T2 தான் क्वेश्चनல கேக்குறாங்க, divided by sin beta. sin beta, sin betaங்கிறது இருக்கு T2க்கு ஆப்போசிட்ல இருக்க ஆங்கிள். இது T2. ஓகேங்களா, இதுதான் என்னது T2. இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆங்கிள் இந்த இடம். ஆமாங்களா, இந்த இடம் என்னது T2க்கு ஆப்போசிட். இந்த இடத்துல எவ்வளவு இருக்கு, இங்க ஒரு 90, இங்க ஒரு 30. ஓகேங்களா, அப்ப என்ன எழுதலாம், sin 120 எழுதலாங்களா, பீட்டாக்கு பதிலா என்ன எழுதலாம், 120 டிகிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் இதுல இருந்து சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். 100 by sin 90 ஓட வேல்யூ 1, T2 divided by sin 120 நமக்கு என்ன கிடைக்கும், 0, 1 by 2, 1 by root 2, root 3 by 2 கிடைக்குங்களா, root 3 by 2. நமக்கு T2 மட்டும் வேணும் சார் அப்படின்னா இந்த T2 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இது என்ன வரும், இங்க 100 into root 3 divided by 2 கிடைக்கும். கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 50 root 3 கிடைக்குது. T2 ஓட வேல்யூ என்னது, 50 root 3. அதாவது 3 ஃபோர்ஸஸ் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது, கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்திருப்போம். அப்படி இருந்தா நம்ம எதை யூஸ் பண்ணலாம், லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி தான் நான் இந்த ஒரு क्वेश्चन என்ன சால்வ் பண்ணிருக்கேன், இந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை சால்வ் பண்ணிருக்கேன். இது ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், ஷார்ட்கட். ஓகேங்களா, இந்த மாதிரி கண்டிஷனுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ற ஷார்ட்கட் மெத்தட். ஓகேங்களா, இதை நம்ம ஆக்சுவல் மெத்தட்லயுமே போடலாம். ஜஸ்ட் இதை நீங்க ஒரு காப்பி பண்ணிக்கிறீங்க அல்லது ஒரு பாஸ் பண்ணி நீங்க எழுதிக்கங்க. ஓகேங்களா, நான் வந்து ஜஸ்ட் ரப் பண்ணிட்டு நான் ஆக்சுவல் மெத்தட்லயுமே இதை வந்து போட்டு காமிச்சிடுறேன் இந்த ஒரு சம். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம போட்டு நம்மள அதே மெத்தட்ல இதை போட முடியும். பட் இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும், சிம்பிளா முடிகிற மாதிரி இருக்கும். T1 ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணி ஆங்கிள் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கங்க. ஓகே,
நம்ம எப்பயும் போல என்ன பண்ணலாம், இப்ப முதல்ல காம்பனன்ட்ஸை பிரிக்கலாம். ஓகேங்களா, இது 30 அப்படின்னா இது T3 ஆமாங்களா, இது T3, இது என்னது ஆப்போசிட். அப்ப T3 sin 30 எழுதலாங்களா இந்த இடத்த. ஓகேங்களா, இது T3 இப்படி இருக்கு, இதுதான் என்னது T3. அப்ப இது ரெண்டு காம்பனன்ட்ஸ் இப்படி இருக்கும் ஆமாங்களா. அப்ப இது என்னது T3 sin, எதனால இந்த இடத்துல தீட்டா கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட் தான் sin 30 பிரிக்கலாம். ஓகேங்களா, அப்ப இது என்ன வரும் T3 cos 30 வரும். அப்ப இந்த இடத்துல என்ன எழுதலாம் T3 cos 30. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது இது T2, இது T2 போது இதோட ஆப்போசிட் என்னது இதுதான். அப்ப மறுபடியும் இது இங்கே தான் வரும், T2 sin 16 வரும் ஆமாங்களா. T2 sin 60, இன்னொன்னு எங்க வரும் T2 cos 60 இங்க வரும் ஆமாங்களா. ரிசல்டன்ட் இங்க இருக்கு, அப்ப இங்க ஒரு ஆங்கிள் இங்க ஒண்ணு போகும். ஓகேங்களா, இந்த ரெண்டு கண்டிஷன். ஓகேங்களா, கீழே என்ன இருக்கு, இந்த ஒரு 10G இருக்கு, மேல T1. இப்ப ஈக்குவலிபிரியம்ல இருக்கு, சிஸ்டம் வந்து ஈக்குவலிபிரியம்ல இருக்கு அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூவை கேட்டாங்க T2. ஓகேங்களா, அப்ப ஈக்குவலிபிரியம்ல இருக்கு அப்படிங்கும்போது, ஏன்னா பொருள் நகர்ல இல்லைங்களா, அதனால தான் நான் ஈக்குவலிபிரியம்ங்கறத யூஸ் பண்றேன். அப்ப ஈக்குவலிபிரியம்ல இருக்குங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், வேணுங்கிறத நம்ம ஈக்குவேட் பண்ணி ஆப்போசிட் வேல்யூஸ் ஈக்குவேட் பண்ணி எழுதிக்கலாம். அப்ப எப்பயும் போல T1 equal to 10G. ஓகேங்களா, T1 equal to 10G. அப்ப T1 equal to என்னன்னு வரும் 100 நியூட்டன் கிடைக்கும். T1 ஓட வேல்யூ 100 நியூட்டன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வேற என்ன எழுதலாம் அப்படின்னா T2 cos 60 equal to T3 cos 13 எழுதலாம். இது ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இன்னொரு ஈக்குவேஷன் என்ன எழுதலாம் அப்படின்னா T2 sin 60, T2 sin 60 plus T3 sin 30 equal to என்ன எழுதலாம் T1 எழுதலாம் ஆமாங்களா. இங்க T1 னா இது ஆப்போசிட் இங்கேயுமே தான் இருக்கும், T1 எழுதலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் எழுதலாம். ஓகேங்களா, இது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த பக்கம் ரைட் பண்றேன். ஓகேங்களா, நம்ம ஈக்குவேஷன் 1ல இருந்து, ஓகேங்களா, from 1ல இருந்து T2 அப்படியே இருக்கட்டும், sin cos 60. ஓகேங்களா, cos 60 ஓட வேல்யூ என்னது 1/2ங்களா, equal to T3 cos 30 √3/2 வரும். அப்ப 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா T2 equal to √3 T3 கிடைக்குது. T2 ஓட வேல்யூ என்னன்னு கிடைக்குது √3 into T3. அப்ப நம்ம T3 ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சாதான் நம்ம T2 கண்டுபிடிக்க முடியும். இப்ப அப்ப ஓகே, நம்ம இந்த ஈக்குவேஷனை எடுத்துதான் ஆகணும். ஓகேங்களா, அப்ப இதுல அப்ளை பண்றேன் நானு. T2 ஓட வேல்யூ என்னன்னு இருக்கு, T2 க்கு பதிலா √3 T3. ஓகேங்களா, T2 க்கு பதிலா நான் அப்ளை பண்றேன் √3 T3 into sin 60 √3/2 ஆமாங்களா. 0 1/2 √3/2 பிளஸ் இங்க தான் வரும் T3 அப்படியே இருக்கட்டும், sin 30 1/2 கிடைக்குங்களா, ஈக்குவல் டு T1 ஓட வேல்யூ 100. T1 ஓட வேல்யூ என்னது 100. இப்ப √3 into √3 என்ன ஆயிடும், அப்ப 3 ஆயிடும். √3 into √3 3 into T3/2 பிளஸ் வெறும் T3/2 equal to 100. அப்ப இது மூலமா டினாமினேட்டர் சேமா இருக்கு, அப்ப நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 3T3 பிளஸ் T3 என்ன எழுதலாம் 4T3/2 equal to 100. கேன்சல் பண்ணோம்னா 2 வருங்களா. அப்ப T3 equal to என்ன வரும் 100/2. T3 ஓட வேல்யூ 50 கிடைக்குது. என்னன்னு கிடைக்குது T3 ஓட வேல்யூ 50. क्वेश्चनல T2 தான் கேட்டிருக்காங்க, எது கேட்டாலுமே நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, T1 ஓட வேல்யூ 100, T3 ஓட வேல்யூ 15 கிடைக்குது. அப்ப நம்ம இத அப்ளை பண்ணும்போது T2 நமக்கு என்னன்னு கிடைக்கும் √3 into 50, √3 into 50 நியூட்டன் அல்லது 50 √3. நமக்கு வந்து அதே ஆன்சர் தான் வரும், ஜஸ்ட் இது கொஞ்சம் பெருசா போயிருக்கும். இதுவுமே ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஓகேங்களா, ஆக்சுவலி ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி அப்ளை பண்றது. ஜஸ்ட் இந்த மாதிரி 3 ஃபோர்ஸஸ் இருந்தா மட்டும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் டைம் மிச்சம் பண்றதுக்காக நம்ம எதுக்குள்ள போலாம் அப்படின்னா லாமிஸ் தியரம்க்குள்ள போலாம். ஓகேங்களா, எல்லாமே கரெக்டா தான் வரும், ஜஸ்ட் 2 மெத்தடுமே வந்து ஈஸியான மெத்தட் தான். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த ஒரு கிளாஸ் இதோட போதும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஒரு 8 சம்ஸ் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, இதை தாண்டி இது வந்து ஈக்குவலிபிரியம்ல இல்லாம பொருள் நகருது அப்படின்னா அதுக்கான கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, ஒரு பொருளை நகர்த்துறோம், ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ் ஃபிரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ்ல வச்சு ஒரு பொருளை நகர்த்துறோம் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன, ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஓகேங்களா, அந்த இடத்துல அப்ளை ஆகிற ஃபோர்ஸ் என்ன, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, டென்ஷன் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா.
தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.